வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக் ஃபைபர் TCCL இருந்து புதுசாக IPTV ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட டெமோவாக நம்ம சேனல்ஸை ரன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஃபீட்பேக் என்ன, ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். TCCL IPTV வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஆப்ரேட்டர் டெமோ மட்டும் இருக்கனால ஆப்ரேட்டரோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதுக்கு OTP வச்சு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கஸ்டமர் பயன்பாட்டுக்கு வந்தோடனே கஸ்டமருக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் டிக் ஃபைபர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்து OTP லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்து ரொம்ப ஈஸி தான். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. ஸோ இந்த IPTVயை நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணலேருந்து இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. நிறைய IPTV யூஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா IPTVயும் என்ன ஹெச்டியில் என்ன குவாலிட்டி கொடுக்காங்களோ சேம் குவாலிட்டி தான் இருக்குது. குவாலிட்டியை பொறுத்தவரை எந்த காம்ப்ரமைசேஷனும் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லேக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லேகு கட்டாயம் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி சில குறிப்பிட்ட சேனல்லலாம் வந்து அதிக நேரம் கண்டினியூவாக ரன் பண்ணியிருந்தாலும் எந்த எரர் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் கஸ்டமர் எண்டில் ஓடும்போதும் இதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னாலே உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போதைக்கு நம்ம செக் பண்ண வர எந்த இடத்துலையும் சின்ன லேகோ எரர் மெசேஜோ எதுவுமே வரல. அதுக்கடுத்து சேனல் லிஸ்ட்டை பொறுத்தல நார்மலாக TCL செட்டாப் பாக்ஸில் என்ன சேனல் வரிசையில் இருக்கோ அதே வரிசையில் தான் வருது. பெரிய ஆட்கள் வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஆக்சஸாகவே இருக்கும். அதில் ஒன்றும் தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஆப்புக்குள்ளே போய் கஷ்டப்படுத்தாமல் ஒரே சிங்கிள் இடத்துல இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து SD சேனல் இருக்க இடத்துல இப்போ டெமோவில் HD சேனலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. என்னென்ன பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்க, கஸ்டமருக்கு நம்ம என்ன பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறது அடுத்து கஸ்டமர் லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். இப்போதைக்கு டெமோவில் எல்லா சேனலுமே இதில் வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம இதில் இருக்க அவ்வளோ சேனலையுமே ஃபுல் ஹெச்டியில் பார்க்க முடியுது. இன்னும் பேக்கேஜ் ப்ரைஸ் வைஸ் போடும்போது ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் குறிப்பிட்ட சேனலை குறைச்சி வைப்பாங்க. அது என்னென்ன பேக்கேஜுங்கிறத வரும்போது அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் செக் பண்ணது சில விஷயங்கள் தான். ஆப் வந்து கிராஷ் ஆகுது. அப்போ சில IPTVலாம் நான் யூஸ் பண்ணல என்னென்னா நல்லா ப்ளே ஆகிட்டுருக்கும், திடீர்னு கிராஷ் ஆகிரும். இல்லைனா எரர் ஏதாவது ஒரு 101 எரர் ஏதோ ஒரு எரர் வந்து காட்டும். அந்த எரர் காட்டுதா அப்படிங்கிறதான் செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம டிக் ஃபைபர் ஆப்ரேட்டருங்கனால நம்ம கஸ்டமர் கட்டாயம் கொடுப்போம். ஸோ திருப்தியாக இருந்ததுன்னா கஸ்டமர் கொடுக்குறது நமக்கு நல்லா இருக்குங்கனால இதை இன்னும் நுணுக்கமாக செக் பண்ணலை. நான் செக் பண்ண வர எந்த இடத்துலையுமே லேகோ பக்கோ இல்லை ஆப் கிராஷ் ஆகுதோ இந்த பிரச்சனை வந்து இல்லை. அது அந்த பொறுத்தல இப்போ வர இது நல்லாவே வேலை செய்யுது. அதுக்கடுத்து இதில் லாங்குவேஜ் வைஸு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ ஆல் சேனல்ஸில் வச்சு மேலே ஏல அதுக்கடுத்து தமிழுக்கு மாற்றணும்னா தமிழ் லாங்குவேஜ், ஒவ்வொரு லாங்குவேஜ் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சேனலை காட்டுறது உண்மையிலே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து எல்லா லாங்குவேஜ் சேனல்ஸுமே இதில் அவைலபிளாகவே இருக்குது. அதுக்கடுத்து இதில் ஒரு மைனஸாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சில சேனல்ஸ்கள் வந்து இதில் இல்லாமையும் இருக்குது. நான் அதையும் கவனித்தேன். எல்லா சேனல்லையும் பார்க்கும்போது சேனல் லிஸ்ட்டோட வீடியோவும் போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் சேனல்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் சேர்த்தாங்கன்னா உண்மையிலே நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து லோக்கல் சேனல்ஸும் இப்போதைக்கு சில லோக்கல் சேனல்ஸ் இருந்தாலும் லோக்கல் சேனலை பொறுத்தவரை இன்னும் அதிக லோக்கல் சேனலை இணைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய IPTV ஆப் வந்து சும்மா வார சேனல்லாம் உள்ளே இணைச்சி சேனலோட எண்ணிக்கைக்குன்னு நிறைய எண்ணிக்கையை வந்து காட்டுதாங்க. நீங்கள் அதில் உள்ளவே ப்ளே பண்ணிங்கன்னா பாதி சேனல் ஓடாது, சும்மா பேர் மட்டும் லோடாகிருக்கும், ஓடாது. அந்த மாதிரி கொடுக்கலனாலும் ஒரு 50 சேனல் வச்சுருந்தா கூட பெர்ஃபெக்டாக ஓடுத ஒரு 50 சேனலை லிங்க்கை உள்ளே இணைச்சி அந்த சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 50 சேனல் ரன்னிங் கண்டிஷனில் ஒரு 50 சேனல் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோடய கருத்து. ஏன் அதை நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு DDHக்கும் கேபிள் டிக்கும் உள்ள வித்தியாசமே லோக்கல் சேனல் தான். ஸோ கேபிள் டி ஆப்ரேட்டர் கொடுக்க IPTVயில் இன்னும் லோக்கல் சேனல் அதிகம் இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வர ஆப் உண்மையிலே வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த லேக் இல்லாமல் இருக்குது. அதை பொறுத்தளவில் நல்லது தான். அதுமாதிரி ஆப் வந்து கிராஷ் ஆகலை, அந்த விஷயம் வந்து உண்மை. ஏன்னா இது கிட்டத்தட்ட அதிக நேரம் ஓட்டி செக் பண்ணி பார்த்தேன், எந்த இடத்துலையுமே கிராஷ் வந்து ஆகலை. இதே மாதிரியே இன்னும் கஸ்டமர் எண்டுக்கு போகும்போதும் நல்லா கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து பேக்கேஜ் டீட்டெயில் வரையும் அதை பற்றின அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.